ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் நான் உங்கள் நிமல். கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இந்த கிழமை வீடியோ போடுறதுக்கு. அது கொஞ்சம் வேறு அலுவலகம் இருந்தோடையா. இந்த முறை நாங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து என்ன அப்படின்னா, கோழிப்புக்கை வந்து ஸ்ரீலங்காவில் ஒரு ஃபேமஸான ஒரு சாப்பாடு உண்டு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் கோழிப்புக்கையை வந்து நாங்கள் என்ன செய்யணும்னா ஆட்டுப்புக்கையாக மாற்ற போகிறோம். அளவு ஆட்டு இறைச்சி, இதுக்குள்ள நவதானியங்கள், சீரகம், ஏலக்காய், மிளகு, மல்லி எல்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து இதுக்குள்ள வந்து மூண்டும் நாங்கள் ஒன்றா போட்டுச்சுக்கோம். சீரகம், மஞ்சள், மிளகாய்த்தூள், அப்புறம் தேவையான அளவு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லி இலை, உள்ளி, இஞ்சி, தாளிப்பதற்காக அது கருவேப்பிலை, மற்றது இங்கால மிளகாய், எல்லாம் எப்படி செயல்பாடு எல்லாம் முறையெல்லாம் வடிவம் அவங்களுக்கு காட்டப்படும். இது வந்து கொஞ்சம் தேவையான அளவு தேங்காய் பாலம் எடுத்துருக்கேன். மண்டை எல்லாம் வலிச்சு போட்டு நிற்கிற மண்டை கண்டு எல்லாம் கொரோனாவுக்கு செலவு கூட எல்லாம் துறப்பில்லை. அப்போ இப்படி அடிச்சு விட்டா சோழி முடிஞ்சு பெருஞ்சீரம் கடுகு போட்டு தாளி. யாரெல்லாம் கோழிப்புக்கை சாப்பிட்டு இருக்கிறீங்க? கையை தூங்க. யாரெல்லாம் கோழிப்புக்கை சாப்பிட்டது? இல்லை, எல்லாம் கை தூக்குறீங்க. நான் தான் சாப்பிடலப்பா. இப்போ ஆட்டுப்புக்கை யாரெல்லாம் சாப்பிட்டு இருக்கிறீங்க? நீங்க மாத்திட்டீங்க. 3 லிட்டர் தண்ணி. எத்தனை கிலோ இறைச்சி போட்டிருக்கீங்க? 2 கிலோ. 2 கிலோ இறைச்சி. சட்டியை பார்த்தா இந்த சட்டியா இருக்கு. 2 கிலோ அரிசி. 2 கிலோ அரிசி. ஒரு மணி நேரம் வாங்கி விடுவோம். 1 மணி நேரம் அவிய விடணும். இறைச்சி நல்லா அவிய விடும். ஓடிண்டா உடனே போடலாம். இது வந்து சிவப்பு சம்பா அரிசி. சிவப்பு சம்பா அரிசி. சிவப்பு குத்தரிசி பார்க்க போனேன், அதை காண இல்ல. அப்ப நான் முன்ன சிவப்பு கடல்ல இருக்கு சிவப்பு குத்தரிசி சம்பாவோட பாஸ்மதியை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி வேற லெவல். தண்ணிலையா கலவரிடுங்க? 10 நிமிடம் ஊற விடணுமா? இப்போ 2 கிலோமே தாமதமான வீடியோ போடுற ரசிகர்கள் எல்லாம் முறையை அடிச்சு ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி. இருங்க வரேன். இறைச்சி நல்லா அவிஞ்சு கொதிச்சிருச்சு. தச்சமயம் நாங்கள் வந்து அரிசியை போடலாம்ண்ணா. அரிசியா? பண்ணி காணும்.
ஓகே அவியல் ஜீரகம் கடிச்சு வச்ச இந்த மசாலாவையும் ஓகே இப்போ போடுறது முதல்ல போடக்கூடாது இப்போ அரிசியோட போட்டால் தான் டேஸ்ட் வரும். ஓகே இல்லைக்கா அதான் பிரியாணி மாதிரி தம் பண்ணணுமா? இந்த ஆறு அவிஞ்சு வெயிட் மேலே வச்சு வெயிட் வைக்கலாம், இல்லாட்டி வெயிட்டாக இருக்கிறவங்க ஏறி உட்காந்துருக்கலாம். நாங்கள் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கோம். ரைஸ் குக்கர்லாம் செய்யலாம். ரைஸ் குக்கர்லாம் செய்யலாமா? இந்த மாதிரி அவிஞ்சு போட்டு அப்படி போட்டு ரைஸ் குக்கர். ஓகே ஸோ இனி தாளிச்சு போட போகிறோம். தாளிச்சு எங்கே போட போகிறீங்க? இதுக்கு சோத்துக்குள்ள. ஓகே கடுகு கடுகு சீரகம் மிளகா போட்டு வெங்காயம் எண்ணெயை வடிச்சு விடுங்க. இது நல்லா அவிஞ்சு வந்துருச்சா? அவிஞ்சு புக்க மாதிரி. இப்போ என்ன? தேங்காய் பால் தேங்காய் பால் விடுறீங்க. ஓகே நல்ல கட்டியா தயிர் மாதிரி கிடக்கு. சூப்பர். தாளிச்சு வை அதுக்குள்ள போடுறீங்க. ஓகே வேணி கிண்டி போட்டு நல்லா இன்னொரு வாசனை இருக்கு. ஆட்டுப்புக்கை எந்த ஒரு சாப்பாடு மச்சி இது? வடமராட்சியில செய்வாங்க. அவங்க எல்லாம் இந்த கோழிக்கு ஃபேமஸ். யாரு? வடமராட்சி ஸ்ரீலங்கா வந்து வடமராட்சியில இப்போ பாருங்க கோழிப்புக்கை. அதெல்லாம் வித்தியாசமா செய்யறோம். ஆட்டுப்புக்கை ஆக்கிட்டீங்க. ஆட்டுப்புக்கை ஆகிடும். மல்லிலையா? இதெல்லாம் போட்டு நாங்கள் எங்கள் முறைப்படி செய்கிறோம். எங்கென்ன முறைப்படி செஞ்சு பாருங்க. கமெண்ட் பாக்ஸ்ல கழுவி ஊத்துறனாலும் ஊத்துங்க. எல்லாத்தையும் வெளியில நாங்கள் இருக்கு. ஸோ இதோட ஒரு 5-6 முட்டை அடிச்சு விட்டுருவோம். திருப்பி இதை மூடி விடுவோம். வட்ட